வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற குழந்தைகள் எந்த மாதத்தில் பிறப்பார்கள் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆமாம் நண்பர்களே, ஒரு வருடத்தில் வரக்கூடிய 12 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு மட்டும்தான் அந்த முருகப்பெருமானுடைய பார்வை முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி முருகனுடைய பார்வை முழுவதுமாக கிடைக்கக்கூடிய அந்த மாதத்தில் பிறக்கப் போற குழந்தைகளுக்கு அந்த முருகப்பெருமானின் அருளும் அனுகிரகமும் அம்சமும் பரிபூரணமாக நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால முருகனுடைய அருள் பெற்று பிறக்கக்கூடிய குழந்தைகளின் வாழ்விலும் ஏராளமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுமாம். அதனால இன்னைக்கு நாம இந்த பதிவில் முருகனின் அருள் பெற்ற குழந்தைகள் எந்த மாதத்தில் பிறப்பார்கள் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த பதிவு ரொம்பவுமே பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அது கூடவே நீங்க எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே முருகப்பெருமானை உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, இப்ப நீங்க எல்லாருடைய மனதிலும் ஒரு விதமான சந்தேகம் எழுந்திருக்கும். அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா, மற்ற மாதங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகனுடைய அருள் கிடைக்காதா அப்படின்னு இதை தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது முருகனை வழிபடக்கூடிய அனைத்து முருக பக்தர்களுக்கும் அந்த முருகப்பெருமானுடைய கருணையும் கடாட்சமும் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு விதமான சந்தேகங்களும் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களிடத்தில் எந்த விதமான பாகுபாட்டையும் காட்டாமல் அனைவரிடத்திலும் சமமாக அருள் புரிவார் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப எதனால இந்த ஒரு மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும் அதிக அளவாக முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குது அப்படின்னா, இதற்கான சரியான காரணத்தை ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. அதாவது சில கோள்களின் சேர்க்கையின் காரணத்தாலும் நட்சத்திரங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினாலும் இந்த 12 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு மட்டும் அந்த செவ்வாய் பகவானுடைய அதிகமான பார்வையுடனும் முருகப்பெருமானுடைய நேரடியான தாக்கமும் ஏற்படுவதால் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இயற்கையாகவே அந்த முருகனுடைய அனுகிரகம் கிடைக்குமாம். ஒருவேளை அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் முருக பக்தர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட அவங்க அவர்களுக்கு அந்த முருகனுடைய அருள் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லப்படுது. அதனால பிற மாதங்களில் பிறந்த குழந்தைகளும் நபர்களும் கவலைப்படவே வேண்டாம். உங்கள் அனைவருக்குமே அந்த முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, நவகிரகங்களின் ஒருவரான செவ்வாய் பகவானின் அதிபதியாகவும் அவருக்கு உரித்தான கடவுளாக விளங்கக்கூடியவரும் தான் முருகப்பெருமான். அதனால இந்த செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் பகவான் ஆதிக்கம் அதிகளவாக இருக்கும். அதனாலதான் சாஸ்திரங்களில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்தால் நம்ம வாழ்வில் ஏராளமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் முருகப்பெருமானின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்குமாம். அதனாலதான் நம் முன்னோர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்த குழந்தைகளுக்கு முருகனுடைய அம்சங்கள் இருப்பதாகவும் சொல்லுவாங்க. அதனால நீங்க ஒருவேளை செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கீங்கன்னா அப்படின்னா, இல்ல ஒருவேளை நீங்க உங்க குழந்தைகள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்காங்க அப்படின்னாலும், நீங்க அந்த முருகனுடன் ஆசீர்வாதம் பெற்று பிறந்த நபர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 12 மாதங்களில் ஒன்றான வைகாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்குத்தான் இயற்கையாகவே முருகனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதனால அப்படின்னா, அந்த முருகப்பெருமான் அவதரித்த மாதம்தான் இந்த வைகாசி மாதம். அதாவது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் பிறந்திருப்பாரு. அதனால இந்த வைகாசி மாதம் முழுவதும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த முருகனுடைய அருளும் கடாட்சமும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஏராளமான நன்மைகள் நிகழுமாம்.
அதனால நீங்களோ இல்லைன்னா உங்க குழந்தைகளோ வைகாசி மாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா அந்த முருகனுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு 100% இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவே விளங்குது. அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே இந்த வைகாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு முருகன் மீது பக்தியும் அன்பும் அளவு கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்த நபர்கள் ஆன்மீக விடயங்களின் மீது அதிகமான ஈடுபாடு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால உங்கள்ல எத்தனை பேர் இந்த வைகாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் நண்பர்களே, உங்க நண்பர்களோ இல்ல உங்க உறவினர்கள் யாராவது இந்த வைகாசி மாதத்தில் பிறந்திருந்தார்கள் அப்படின்னா இவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செஞ்சு விடுங்க. அவங்களும் பார்த்து மகிழ்ச்சி அடையட்டும். மேலும் இந்த வைகாசி மாதம் பிறந்த நபர்கள் முருக வழிபாடு செய்வதன் மூலமாக தன்னுடைய வாழ்வில் ஏராளமான முன்னேற்றங்களை அடைய முடியும். அதனால இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள்ல இன்னுமே முருக வழிபாடு செய்ய தொடங்கலைன்னா பதிவை பார்த்து முடித்த அடுத்த நிமிஷமே பக்தி கொண்டு முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்தை அடையும் அப்படிங்கிறதான் உண்மை. அதே சமயம் நண்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை தவிர இன்னொரு மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதே மாதிரி முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடியவர்களும் முருகனுடைய அனுகிரகம் பெற்றவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நீங்க ஒருவேளை கார்த்திகை மாதம் பிறந்திருந்தீங்க அப்படின்னாலும் அப்படி இல்லைன்னா நம்ம குழந்தைகள் கார்த்திகை மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவர்களுக்குமே முருகனுடைய அருள் நிறைவாக கிடைக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான். இந்த பதிவின் மூலமாக முருகப்பெருமானின் அருள் பெற்ற குழந்தைகள் எந்த மாதத்தில் பிறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.